எப்படியாகட்டும் கிறிஸ்துவை உண்மையாய், இயேசுவை உண்மையாய் பின்பற்றுகிற ஒரு சந்ததியை இந்த யாக்கோபுரத்துல, இந்த பட்டணத்துல எழுப்ப வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இந்த ஊழியத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நாம பைத்தியமானவர்கள் தான், ஆனா இந்த பைத்தியமான நம்மை கொண்டுதான் அநேக ஞானவான்களை கர்த்தர் ஆமென் வெட்கப்படுத்துவார். ஹல்லேலூயா. உலகம் நம்மள நினைக்கலாம், போயும் போறா பேரு, கூட்டத்துக்கு போறா போய் எங்க போறான் பேரு. ஐயா, உலகம் நம்மள பைத்தியமா என்னலாம், உலகம் நம்மள என்ன வேணாலும் சொல்லலாம், ஆனா ஆண்டவர் பாருங்க இப்படி பைத்தியமானவைகளை நம்ம எல்லாரும் யாருக்கு பைத்தியமானவர்கள்? இயேசு கிறிஸ்துவுக்கு பைத்தியமானவர்களாயிருக்கிறோம். ஆமென். எப்படியாகட்டும் கிறிஸ்துவை உண்மையாய், இயேசுவை உண்மையாய் பின்பற்றுகிற ஒரு சந்ததியை இந்த யாக்கோபுரத்துல, இந்த பட்டணத்துல எழுப்ப வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இந்த ஊழியத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த யாக்கோபுரத்தை சுற்றிலும் இருக்கிற அத்தனை கிராமங்களிலும் என் தேவன் ஒரு மிகப்பெரிதான ஒரு எழுப்புதலை கட்டளையிட்டிருக்கிறார். அந்த எழுப்புதலை நாம் சுதந்தரிக்க போகிறோம், அந்த எழுப்புதலை நாம் அடைய போகிறோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கைகளை நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார்.